அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய அகம்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரீன் தாரா. கிரீன் தாரா அப்படின்றவங்க இப்போ ரீசன்ட் டேஸா ரொம்பவே வைரல் ஆயிட்டு இருக்காங்க. கிரீன் தாராவுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன? அவங்க யாரு? அப்படின்றத நம்ம இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கிரீன் தாரா அப்படின்றவங்க பச்சை அம்மன். நம்மளுடைய இதுபடி சொல்லணும்னா, இப்போ கிரீன் தாரா அவங்க வந்து புத்திஸ்ட் முறையில வந்தவங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒரு புத்திஸ்ட் போதகர் அவருடைய கண்ணீர் துளியிலிருந்து வந்தவங்க தான் கிரீன் தாரா அப்படின்னு சொல்றாங்க. இவங்கள பார்த்தாலே வந்து உங்களுக்கு வந்து தெரியும். இவங்களுடைய போஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா இடது கை வந்துட்டு இந்த மாரி ஒரு முத்ராவும், வலது கையில வந்துட்டு எல்லாருக்குமே வந்து எல்லா செல்வங்களும் வழங்கக்கூடிய போஸ்லயும் அவங்க வந்து இருப்பாங்க. நீங்க வந்து இந்த பார்த்தீங்கனாலே தெரியும். வலது கால கீழ வச்சு, இடது கால மடிச்சு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு நம்மளுடைய பக்தர்கள் ஏதாவது அவங்களுடைய குறைகள சொல்லி நம்ம கிரீன் தாராவ மனசார கூப்பிடும்போது, அவங்க டக்குன்னு எழுந்து வர்றதுக்கு தான் இந்த மாரியான போஸ் அப்படின்னு சொல்லியும் சொல்றாங்க. கிரீன் தாராவுடைய பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய மந்திரத்தை நம்ம தினந்தோறும் 108 முறை சாண்ட் பண்ணி, அது எந்த நேரமா வேணா இருக்கலாம். நான் ஏற்கனவே என்னோட வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன். நீங்க குறிப்பிட்டு இந்த டைம்ல எந்திரிக்கணும்னு சொல்லிட்டு உங்கள வருத்திட்டு நீங்க பண்றத விட, எந்த டைம்ல நீங்க கம்ஃபர்ட்டா இருப்பீங்களோ, அப்போ நீங்க கிரீன் தாராவ மனசார நினைச்சு ஒரு விளக்கோ, இல்லன்னா ஒரு கேண்டிலோ ஏத்தி வச்சுட்டு, ஓம் தாரை தூ தாரை தோரே ஸ்வாஹா இந்த ஸ்லோகனை நீங்க வந்து 108 தடவை சாண்ட் பண்ணுங்க. ஒருவேளை எங்களுக்கு இந்த வேர்ட் எல்லாம் சொல்ல வரல அப்படின்னு நினைச்சீங்கன்னா, யூடியூப்ல கிரீன் தாரா மந்திரம்னு போட்டாலே வரும். அதை நீங்க 108 முறை அது ஒலிக்கும் போது நீங்க உங்க மனசுக்குள்ள எல்லாமே பாசிட்டிவா நமக்கு வந்து நடக்குது. எல்லா விஷயமும் நம்மளை நோக்கி பாசிட்டிவாவே வந்துட்டு இருக்கு. இதுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி நம்ம கிரீன் தாராக்கும் பிரபஞ்சத்துக்கும் நன்றி சொல்லிக்கிட்டே இருக்க போறோம். இவங்களுக்கு வெள்ளை நிற மலர்கள் இல்ல வாசனை மலர்கள் எல்லாம் நீங்க வைக்கலாம். அதே மாதிரி திராட்சை, ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் இவங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச பிரசாதம். கிரீன் தாராவை தான் நம்மளுடைய இதுல பச்சை அம்மன், மீனாட்சி அம்மன் வடிவமாவோ நம்ம இந்த மாதிரி எல்லாம் வந்து கும்பிட்டுட்டு இருக்கோம். கிரீன் தாராவுடைய மந்திரத்தை இன்னொரு தடவை சொல்றேன். ஓம் தாரை தூ தாரை தூரை ஸ்வாஹா இந்த மந்திரத்தை நம்ம 108 முறை ஜபிச்சுட்டு நம்ம கேட்கும் போது பாத்தீங்கன்னா, நீங்களே டெய்லி அதனுடைய வைப்ரேஷனை உணர்வீங்க. டே 1க்கும் நீங்க ஒரு 7th 11th டேலாம் நீங்க வந்து சொல்லும் போது உங்களுக்குள்ள அவங்க கூடயே இருக்காங்கன்றது உங்களுக்கு நல்லாவே ஃபீல் ஆகும். ஈவன் என்னோட ஒரு கிளையண்டே அதுக்கு வந்து சாட்சி. அவங்க வந்து ஏதாவது ஒரு விஷயம் பிசினஸ் பேசுறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஒரு அசரீரி மாதிரி கேக்குது அப்படின்னே அவங்க என்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி இவங்க கூப்பிட்ட குரலுக்கு உங்ககிட்ட வந்து நிப்பாங்க. ஹெல்த் விஷயமா இருக்கட்டும், இல்ல பண பிரச்சனையா இருக்கட்டும், உடனே ஒரு இமிடியட் ரிலீஃப் கிடைக்கக்கூடியவங்க தான் கிரீன் தாரா. இவங்களை பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ so much.